எனக்கு ஒண்ணு புரியல. இவங்க பெஸ்ட்னா சாண்டி அண்ணா இருந்தாரு ஸ்கூல். கவின் அதுதான் அண்ணா, சொல்றேன். சாண்டி அண்ணா அதுதான் இருந்தாங்க. எக்ஸாம்பிள்னு சொல்றேன் நான். ஓவியா இருந்தப்போ ஒரு ஸ்கூல் டாஸ்க் நடந்தது. அந்த மாரி அது நல்லா இருந்தது. ஒவ்வொரு சீசன்லுமே நெறைய பேர் மறக்க முடியாதவங்க நெறைய பேர் லாஸ்ட் சீசன் இருக்காங்க. கூட எடுத்துக்கோங்களேன். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதுல கசப்புலாம் இருந்தாலும், ஓரளவுக்கு ஃபன்னா கொண்டு போனாங்க. இது இது வந்து எது எடுத்தாலும் டார்கெட் வார்டன தான். எது எடுத்தாலும் டார்கெட் வார்டன் தான். ஏன்னா வார்டன் பார்வதி. அதனால ஆமா. நாங்க டார்கெட் பண்ணதான் செய்வோம். ஆக்சுவலி இந்த செலக்ஷன் வந்து வேற வேற ஆள் பக்காவா செலக்ட் பண்ணியிருக்காரு வந்து பிக் பாஸ். ஓகே. நான் வந்து 5 பேர சொன்னேன் இல்லையா? ஆமா. யார் யார் சொன்னேன்? சாண்ட்ரா, விக்ரம், பிரஜன், அ திவ்யா, பார்வதி இவங்க 5 பேர் சொன்னேன். ஆனா அதுல 2 பேர் வந்து வந்திருக்காங்க. பார்வதியும், பிரஜனும் வந்திருக்காங்க. பார்வதி ஆனா வார்டனா தான் வந்திருக்காங்க. ஓகே. பரவால்ல. அவங்களுக்கு அத குடுத்துருக்கீங்க. ஓகே சூப்பர். ஆனா யாரெல்லாம் இந்த வீட்ல சண்ட போடுவாங்களோ, ஐ மீன் எதுக்கு கேட்டாலும் பிரச்சனை பண்ணுவாங்களோ, அவங்க 2 பேரையும் தூக்கி டம்மியா போட்டுருவோன்றதுக்காகவே வந்து, அவங்களுக்கு வந்து நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். சமைக்கிறதும், அவங்கள ரெடி பண்றது, அனுப்புறது எல்லாமே பண்ணணும்னு எஃப்ஜேக்கும், பார்வதிக்கும் குடுக்கப்பட்டது. என்ன பொறுத்தவரைக்கும் பார்வதி அவங்க கேரக்டர நல்லா பண்ணாங்க. அவங்களோட கேரக்டர நல்லா பண்ணாங்க. நடுவுல நேத்து தான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல பஸ்ட் ஆவோம் தெரியுமா? அந்த மாரி பஸ்ட் ஆயிட்டாங்க. மத்தபடி வந்து அந்த டாஸ்க்க அவங்களால எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஏன்னா அவர் தனியா கூப்பிட்டு வேற சொன்னாரு வந்து பிக் பாஸ். நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட வந்து சிரிச்சா மாரி தான் நடந்துக்கணும். கண்டிக்க கூடாது. கடினமா நடந்துக்க கூடாதுன்றதெல்லாம் பிக் பாஸால சொல்லப்பட்டது. வார்டன்ஸ்க்கு 2 பேருக்குமே. அப்ப அதுக்கேத்தா மாரி அவங்க அவங்களுடைய இதுவ மாத்திட்டு கோவமே படக்கூடாதுன்றதுல வந்து தெளிவா வந்து பார்வதி விளையாடுனாங்க.